ஓம் நம சிவாய. எல்லாம் இன்பமயம். ஓம் நம சிவாய. 4 யுகங்களாக பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் இந்து சமுதாயத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு காலத்திலும் இந்து மதத்தை அழிக்க முயன்று கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் இனிது வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. மனிதம் உலகில் தோன்றிய காலத்திலிருந்து மனிதனை மனிதம் உணரும் தருவாயில் மனிதன் வாழ்க்கையே பிறருக்காகத்தான் என்று உணர்ந்த காலம் முதல் காலம். மனிதன் தனக்கென்றே வாழாமல் தன் நாட்டுக்காகவும் சந்ததிக்காகவும் வாழ்ந்த காலம் முதல் காலம். காலத்தில் மனிதனை வழிநடத்துவது இறைவன் தான் என்ற இறையுணருடன் வாழ்ந்த மகான்கள் காலம். தவ யோகிகள் முனிவர்கள் வாழும் இந்த பூமியில் தனக்கென வாழாமல் தனக்கும் தான் பிறந்த நாட்டிற்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கும் உலகளாவிய முன்னோடிகளாய் வாழ்ந்த முனிவர்கள் காலம் பொற்காலம். அக்காலத்தில் தன்னை உணர்ந்து தன் ஆன்மாவை உணர்ந்து தன் பிறப்பை உணர்ந்து இறைநிலை எழுதிய மகான்களின் புண்ணியத்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் முதல் காலம் பொற்காலம். அதற்கடுத்தாற்போல் தன்னை உணர்ந்து மனதை அறிந்து வாழ்ந்த காலத்தில் தன்னையும் அடக்கி தன்னை சார்ந்தவர்களும் அடக்கி அவர்களையும் நல்வழிப்படுத்திய காலம் இரண்டாம் காலம். யோகிகளுக்கும் தவ முனிவர்களுக்கும் அடுத்த நிலையில் அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். ஆனால் முதலில் தோன்றிய மகான்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி வாழ்ந்து மறைந்த காலத்திலும் சரி இன்றும் சரி வாழ்ந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருப்பதாக வரலாற்று உண்மைகள் கூறுகின்றன. முக்காலம் உணர்ந்த தேவர்களால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறவி பிணி அற்று அவர்கள் இறைவனடி சேர்ந்து இறைவனாக ஆக்கப்பட்ட முனிவர்கள் இருப்பதாக வரலாற்று நூல்கள் எடுத்துரைக்கின்றன. உணர்ந்தவர்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எடுத்துரைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இரண்டாம் காலத்தில் வாழும் கால மக்கள் அவர்களையும் உணர்ந்து மனதை அடக்கி சேர சோழ பாண்டியன் வரலாறு போல தன்னையும் சார்ந்தவர்களையும் நல்வழிப்படுத்தி ஒரு குடையின் கீழ் வாழ நினைத்தவர்கள் ஒரு சிலர். அவர்களும் இறை ஞானம் பாதி, ஆன்மீக ஞானம் பாதி, மனபலம் பாதி. ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மேன்மையடைந்து உலகை வாழ்வித்தார்கள். அதற்கடுத்த காலம் தன்னை உணர்ந்து தன்னையும் அடக்கி தன் உணர்தலை வரும் சந்ததியர்களுக்காக நூல் வடிவில் எழுத்து வடிவில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஏராளம். அவர்களின் நூல்கள் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்வியல் முறைப்படி வாழ வைத்து கொண்டிருக்கிறது. தற்போது கலிகாலம் இறைவா. இன்று கலிகாலத்தில் அனைத்தும் எளிமையாக கிடைக்கும் பட்சத்தில் எதை நிலைநாட்டுவது என்று தெரியாமல் தன்னையும் உணராமல் தன்னையும் அறியாமல் தன் பிறப்பை உணராமல் பிறப்பின் தன்மையை அறியாமல் உணர்த்துவார் என்று கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனதை செலுத்தி பாதை தெரியாது விழி பிதுங்கி
வாய்ப்புலர்ந்து இறைவனை தேடி அலையாமல் இறைவனை பழித்து கொண்டு வாழும் கலிகாலம் இன்பமயம். 4 யுகத்திலும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான், மனிதன் வாழ்கிறது. ஒரு நிலையில் அல்ல, காலத்திற்கு ஏற்றால் போல், சூழ்நிலைக்கு ஏற்றால் போல், தன்னை நாணல் போல் வளைத்து கொண்டு இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இறைவனுக்கு பேர ஆனந்தம். தான் படைத்த ஆன்ம கலா இப்படி என்று வியப்படைந்திருக்கிறார். வியப்பில் தன்னை மறந்து மெய்சிலிருந்து பாரதானியை பார்த்து, பூமி தாயை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறார். கலிகாலம் எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம், எல்லாம் சிறிது காலம்தான். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. எல்லாம் இன்பமயம். ஓம் நம சிவாய. 4 யுகங்களாக பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் இந்து சமுதாயத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு காலத்திலும் இந்து மதத்தை அழிக்க முயன்று கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் இனிது வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. மனிதம் உலகில் தோன்றிய காலத்திலிருந்து மனிதனை மனிதம் உணரும் தருவாயில் மனிதன் வாழ்க்கையே பிறருக்காகத்தான் என்று உணர்ந்த காலம் முதல் காலம். மனிதன் தனக்கென்றே வாழாமல் தன் நாட்டுக்காகவும் சந்ததிக்காகவும் வாழ்ந்த காலம் முதல் காலம். காலத்தில் மனிதனை வழிநடத்துவது இறைவன் தான் என்ற இறையுணருடன் வாழ்ந்த மகான்கள் காலம். தவ யோகிகள் முனிவர்கள் வாழும் இந்த பூமியில் தனக்கென வாழாமல் தனக்கும் தான் பிறந்த நாட்டிற்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கும் உலகளாவிய முன்னோடிகளாய் வாழ்ந்த முனிவர்கள் காலம் பொற்காலம். அக்காலத்தில் தன்னை உணர்ந்து, தன் ஆன்மாவை உணர்ந்து, தன் பிறப்பை உணர்ந்து இறைநிலை எழுதிய மகான்களின் புண்ணியத்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் முதல் காலம் பொற்காலம். அதற்கடுத்தாற்போல் தன்னை உணர்ந்து மனதை அறிந்து வாழ்ந்த காலத்தில் தன்னையும் அடக்கி தன்னை சார்ந்தவர்களும் அடக்கி அவர்களையும் நல்வழிப்படுத்திய காலம் இரண்டாம் காலம். யோகிகளுக்கும் தவ முனிவர்களுக்கும் அடுத்த நிலையில் அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். ஆனால் முதலில் தோன்றிய மகான்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, வாழ்ந்து மறைந்த காலத்திலும் சரி, இன்றும் சரி வாழ்ந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருப்பதாக வரலாற்று உண்மைகள் கூறுகின்றன. முக்காலம் உணர்ந்த தேவர்களால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறவி பிணி அற்று அவர்கள் இறைவனடி சேர்ந்து இறைவனாக ஆக்கப்பட்ட முனிவர்கள் இருப்பதாக வரலாற்று நூல்கள் எடுத்துரைக்கின்றன. உணர்ந்தவர்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எடுத்துரைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இரண்டாம் காலத்தில் வாழும் கால மக்கள் அவர்களையும் உணர்ந்து மனதை அடக்கி சேர சோழ பாண்டியன் வரலாறு போல தன்னையும் சார்ந்தவர்களையும்
நல்வழிப்படுத்தி ஒரு குடையின் கீழ் வாழ நினைத்தவர்கள் ஒரு சிலர். அவர்களும் இறை ஞானம் பாதி, ஆன்மீக ஞானம் பாதி, மனபலம் பாதி. ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மேன்மையடைந்து உலகை வாழ்வித்தார்கள். அதற்கடுத்த காலம் தன்னை உணர்ந்து தன்னையும் அடக்கி தன் உணர்தலை வரும் சந்ததியர்களுக்காக நூல் வடிவில் எழுத்து வடிவில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஏராளம். அவர்களின் நூல்கள் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, வாழ்வியல் முறைப்படி வாழ வைத்து கொண்டிருக்கிறது. தற்போது கலிகாலம் இறைவா, இன்று கலிகாலத்தில் அனைத்தும் எளிமையாக கிடைக்கும் பட்சத்தில் எதை நிலைநாட்டுவது என்று தெரியாமல், தன்னையும் உணராமல், தன்னையும் அறியாமல், தன் பிறப்பை உணராமல், பிறப்பின் தன்மையை அறியாமல் உணர்த்துவார் என்று கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனதை செலுத்தி பாதை தெரியாது விழி பிதுங்கி வாய்ப்புலர்ந்து இறைவனை தேடி அலையாமல் இறைவனை பழித்து கொண்டு வாழும் கலிகாலம் இன்பமயம். 4 யுகத்திலும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான், மனிதன் வாழ்கிறது. ஒரு நிலையில் அல்ல, காலத்திற்கு ஏற்றால் போல், சூழ்நிலைக்கு ஏற்றால் போல், தன்னை நாணல் போல் வளைத்து கொண்டு இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இறைவனுக்கு பேர ஆனந்தம். தான் படைத்த ஆன்ம கலா இப்படி என்று வியப்படைந்திருக்கிறார். வியப்பில் தன்னை மறந்து மெய்சிலிருந்து பாரதானியை பார்த்து, பூமி தாயை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறார். கலிகாலம் எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம், எல்லாம் சிறிது காலம்தான். ஓம் நம சிவாய.